திரு கண்ணன் எப்படி பார்க்குறீங்க? செல்வி ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவரா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. மாலை முரசு தொலைக்காட்சிக்கு வணக்கம். புரட்சி தலைவி அம்மா மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, ஏன் அந்த பெரியார் கூட இந்துத்துவ தலைவர்கள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்னங்க ரொம்ப பெரிய குண்டா போடுறீங்க? ஏன் அப்படின்னா, பெரியார் எந்த மதத்தில் சீர்திருத்தத்தை வேண்டும் என்று விரும்பினார்? இந்து மதத்தில் தான். இந்து மதத்தில் இருக்கிற குறைகளைத்தான் களைய வேண்டும் என்று நினைத்தார். அதனால் இந்து மத சீர்திருத்தவாதியாகவே நாம் பெரியாரை பார்க்கலாம். ஆனால் இந்து மதத்திற்கு ஒட்டுமொத்த பிரதிநிதியா பாஜக இல்லை, திராவிடத்தின் ஒட்டுமொத்த வடிவமா திராவிட இயக்கம்? திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே டிராவிடியன் கல்ச்சர் ஒண்ணு உருவாகிருச்சு. இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் நம்ம எப்படி குறிப்பிடுறோம்? டிராவிடியன் கல்ச்சர் சொல்றோம். நம்ம கோயில்களோடும் கட்டிடக்கலையை நம்ம என்ன சொல்றோம்? டிராவிடியன் கல்ச்சர் சொல்றோம். அப்ப திராவிடம் ஒரு இயக்கம் தோன்றுவதற்கு முன்பே திராவிட கலைகளும் திராவிட கல்ச்சரும் நம்ம நாட்டுல இருக்கு. அதே மாதிரி பாஜக RSS ஒண்ணு தோன்றுவதற்கு முன்பாகவே இந்துயிசம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த இந்துயிசம் எப்படி பார்க்கப்படுகிறது, அதை எப்படி கொண்டு செலுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுலதான் நம்மளுக்கு வேறுபாடு இருக்கு. அந்த வகையில பெரியாரில இருந்து அவர் வழித்தோன்றல வந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா வரைக்கும் இந்துத்துவ தலைவர்கள் தான். ஆனால் அவர்கள் இந்துத்துவம்ங்கிறது சாஃப்ட் இந்துத்துவா தான். இந்துவா இருக்கிறது வெறியா இருக்கிறது இல்ல, அனைவரையும் அரவணைக்கிறது இல்ல. செல்வி ஜெயலலிதாவை தான் இந்துத்துவவாதினா நீங்க பெரியார்ல இருந்து அண்ணா, எம்ஜிஆர் எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்து நீங்க ஒரு பொழிப்புரை கொடுக்குறீங்க. இங்க இந்துத்துவம்ங்கிறது என்ன ஒரு அளவுகோல் அப்படிங்கிறதா ஒரு மேட்டர். இங்க பாஜக சொல்லக்கூடிய இந்துத்துவத்திற்குள்ள அந்த அளவுகோலுக்குள்ள செல்வி ஜெயலலிதா அடங்குவாரா மாட்டாரா? அந்த கருத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லையா? நேரடியா கேட்கல. இல்ல, அதுக்குள்ள அடங்க முடியாதுல்ல. பாஜக சொல்றது, நண்பர் அண்ணாமலை சொல்லுவது அவர்களுக்கு சாதகமா அம்மா எடுத்த நடவடிக்கைகளை பயன்படுத்திக் கொள்கிறார். அவர் அரசியல் செய்கிறார். எதிர்கட்சி தனக்கான அரசியலை எந்த தலைவர்களுக்கும் உருவிக்கொள்ளும், அப்படித்தான் உருக வேண்டும். அது அண்ணாமலை செய்கிற அரசியல் அவரை பேரை புகழை வளர்க்கிறது. ஆனால் எதிர்கட்சியாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற அதிமுக சொல்லிக் கொண்டிருக்கிற பழனிசாமி அணியினர் எதிர்கட்சியாகவும் செயல்படவில்லை. அந்த இடத்தை அவர் தனக்கான இடமாக இட்டு நிரப்பிக் கொள்கிறார். இல்ல, நீங்க அந்த இடத்துக்கு கூட போக வேண்டாம். ஒண்ணு இல்ல, செல்வி ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் விசுவாசிகள் நீங்க தான். திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றீங்கல்ல, இப்ப ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் தான், அதன்படிதான் வாழ்ந்தாருன்னு தொடர்ச்சியா ஒரு 4-5 நாள் இந்த சர்ச்சை போச்சு இல்ல. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்கிட்ட இருந்து என்ன கருத்து எதிர்வினை வந்திருக்கு? அவர் எப்படி இதை பாக்குறாரு? ஏன் எந்த கருத்தும் சொல்லல? அதத்தான் சொல்றல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்துத்துவ தலைவர் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவர் ஒத்துக்கிறீங்க, இந்துத்துவ தலைவர்னு ஒத்துக்கிறீங்க. திராவிட இயக்கத்தின் வழிவந்த செல்வி ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க அங்கீகரிச்சிருக்கிறீங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு இந்துத்துவங்களின் தலைவர் அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. தமிழரசன், நீங்க திராவிட இயக்க பாரம்பரியம்னா சாமி கும்பிடாம மறுக்கிறதா? சாமி கும்பிடாம மறுக்கிறதுங்கிறது இல்லங்க. இல்ல, நீங்க அப்படி ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். இந்து வேற இந்துத்துவவாதி வேற அப்படிங்கறத இங்க உள்ள புரிதல். பாஜக சொல்லக்கூடிய இந்துத்துவவாதியா நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? உங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அணுக்கமான சக்தி திரு டிடிவி தினகரன் ஆமா அதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களே இப்ப தவறு இல்லைன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. நான் எப்படி கேட்கிறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை வீழ்த்துவதற்கு நீங்க இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறீங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இல்ல, ஏன்னா பழனிசாமிக்கு இந்துத்துவனாலும் தெரியாது, டிராவிடியன் கல்ச்சர்னாலும் தெரியாது. அவருக்கு எந்த இடத்துல இருக்கோம்னே அவருக்கு இப்ப புரியாத இடத்துலதான் இருக்காரு. ஏற்கனவே திராவிடம்னா என்னன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் படிச்சவங்கிட்ட பார்த்து கேளுங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாரு. அதனால அவர்கிட்ட இந்துயிசம் பத்தி பேசுறதும் டிராவிடியன் கல்ச்சர் பத்தி பேசுறதும் நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட். அது இல்ல. அவர் இல்லங்க, அவங்க கிட்ட இருந்து தானே எதிர்ப்பு வந்தது. ஜெயக்குமார் தானே எதிர்ப்பு அறிக்கை விட்டாரு. ஏன் உங்க சைட்ல இருந்து வரல? இல்ல குறைந்தபட்சம் விளக்க அறிக்கையாவது கொடுக்கலாம்ல, ஏன் வரல? புரிதல் இல்லாம இருந்தா எதிர்ப்பு அறிக்கையே வரும். அவர் அண்ணாமலை சொன்னதுல என்ன தவற கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க ஏன் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணீங்க? செல்வி ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்ததை, அவர் வழிவந்ததை சுட்டிக்காட்டி அண்ணாமலை பேசியதை தவறு இல்லை என்பதுதான் எங்க கருத்து.
சரி, அதனால ஆனா சொல்லுங்க. ஆனா நாங்க முழுமையா இந்து மட்டும்தான் இருக்க வேண்டும், இந்துக்கள் மட்டும்தான் ஆள வேண்டும்ங்கிற கருத்துக்கு நாங்க வரல. இல்ல குழப்பாதீங்க கண்ணன், இல்ல அப்படிலாம் எனக்கு உங்க சிரமம் புரியுது. இந்த பக்கமும் கால் வைக்க முடியல, இந்த பக்கமும் கால் வைக்க முடியல. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சொல்லணுங்கிற ஒரு சிரமம் எனக்கு புரியுது. கேட்டகரிக்கலா சொல்லுங்க. செல்வி ஜெயலலிதா உயிரோட இருக்கும் வரையில தன்னை இந்துத்துவவாதின்னு எந்த இடத்துலயும் அவர் சொல்லல. அவர் சொல்லாத ஒரு கருத்தை இன்னொரு கட்சிக்காரர் சொல்றாரு. ஓகே, அது அவருடைய கருத்து பார்வைன்னு கூட வச்சுக்கலாம். ஒரிஜினல் அதிமுக நாங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? முதல்ல இந்துவா இருக்கிறவர் நான் இந்துன்னு ஏன் சொல்லணும்? ஒரு மனிதன் தன்னைத்தானே மனிதன் ஏன் சொல்லிக்கணும்? தர்க்கம்லாம் வேணாம். இல்ல கண்ணன், உங்க கூட நான் நிறைய விவாதம் பண்ணியிருக்கேன். நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து இந்த தர்க்க ரீதியான கருத்தெல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது. உங்களுக்கு சிரமமா இருக்குங்கிறதுனால இப்படி இந்த கருத்தெல்லாம் சொல்றீங்களா? நான் ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன். திராவிட இயக்கத்தின் வழி வந்தவரா செல்வி ஜெயலலிதா பாக்குறீங்களா, இல்ல அண்ணாமலை சொல்ற மாதிரி இந்துத்துவவாதிகளின் தலைவரா பாக்குறீங்களா? திராவிட இயக்கத்தின் வழிவந்த இந்துத்துவ தலைவராக அம்மாவை பார்க்கிறோம். புரிஞ்சிருச்சு. திரு கண்ணன், எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இதுல வெற்றி கிடைக்குமா? இபிஎஸ்க்கு ஒரு தோல்வி கிடைக்குமா? இந்த இடத்துல வாக்கு வங்கி தான் இங்க வந்து குறிவைக்கப்படுது அப்படிங்கறதான் விஷயம். இபிஎஸ் எப்பயுமே தொடர் தோல்வியின் நாயகன் தானே. அவர் என்னைக்கு வெற்றி பெற்றிருக்கார்? அவர் வெற்றி பெற்ற ஒரே இடம் நீதிமன்றம் தான். அதை தாண்டி அவர் எங்கேயுமே வெற்றி பெற முடியாது, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அதுபோக அண்ணன் தமிழ்மணி வந்து என்ன சொன்னாருன்னா, ஓபிஎஸ் வந்து அவருடைய ஆதரவாளர் மட்டும் பாக்குறாரு, பிஜேபியை கூட்டு வைக்கலன்னு அவர் மீடியால வர்ற செய்தியும் நடைபெறுகிற காட்சியும் பார்த்து சொல்றாரு. ஆனா உண்மை நிலை அது இல்ல. நீங்க உங்களுக்கு தெரியலன்னா எங்கிட்ட மாதிரி ஆளுகிட்ட கேட்டிருக்கலாம். ஏற்கனவே பாஜக தன்னுடைய முகவர்களை 6 சட்டமன்ற தொகுதிக்கும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எங்கெங்க ஆட்கள் என்னாருன்னு கொடுத்துட்டாங்க. எங்க ஏடிஎம்கே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பா இருக்கிறவங்கள ஐயா வந்து நேரடியா களத்துல சந்திச்சு நேரடியா பார்த்துட்டு இருக்காரு. அதனால இங்க கூட்டணிக்குள்ள எந்த குளறுபடிகளும் இல்ல. பழனிசாமி மூலம் எந்த குழப்பத்தையும் எங்களுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு இங்க ஆட்களும் இல்ல. அதை தாண்டி இந்த இந்த நிகழ்வுல வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 98ல பாஜகங்கிற ஒரு கட்சி இருக்குங்கிறது தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சு பாஜகவை வந்து வெற்றி பெறதுக்கான காரணகர்த்தாவே புரட்சி தலைவி அம்மா தான். இந்த தாமரை கொடிங்கிற ஒரு கொடியை பாஜகவுக்கு முன்பாகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கும் போதே தாமரை கொடி தான் முதல்ல ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகுதான் அண்ணா படம் பொறிச்ச கொடி ஏற்றப்பட்டது. தமிழகத்துல இந்தியாவுக்கே முன் உதாரணமா ராமராஜ்யத்தை தமிழ்நாட்டுல ராமச்சந்திர ராஜ்யமும் பாண்டிச்சேரியில ராமசாமி ராஜ்யத்தையும் ஏற்படுத்தின இயக்கம் அதிமுக தான். அதனால இந்த திராவிடம் அப்படிங்கிறது, திராவிட பாரம்பரியங்கிறது சாமியை எதிர்ப்பதோ சாமியை கும்பிடாம மறுப்பதோ அது இல்ல. அது ஒரு தவறான புரிதல். அது திகாவினரும் திமுகவினரும் சங்கது சாதகமாக மாட்டிக்கிட்டாங்களோ ஒழிய திராவிடம்ங்கிறது திராவிட கல்ச்சர்ல இருந்து தான் நம்மளுக்கு எல்லா கோயில்களும் அதுல இருந்து தான் இருக்கு. அதனால திராவிடத்திற்கும் சாமி இல்லைன்னு சொல்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது தனி கொள்கை, அது தனி வேற விஷயம். ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா ஆரம்பிச்சாரு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னு அது தொடர்ந்துச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோயிலுக்கு போனாரு. புரட்சி தலைவி அம்மா பட்டவர்த்தனமா தன்னை இந்துன்னு அறிவிச்சாங்க. அதனால இந்துக்கள், இந்துயிசம், இந்து தத்துவம் அப்படிங்கறத யாருக்கும் எதிர்ப்பானது இல்ல. முதல்ல இல்ல அந்த இந்துயிசம்லாம் ஓகே, நீங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதை நீங்க ஏறக்குறைய ஆதரிக்கிறீங்க. இதே அண்ணாமலை ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொன்னப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்க கண்டனத்தை தெரிவிச்சீங்க? அதற்கு பிறகு நீங்க கூட்டணியில சேர்ந்து பயணிக்கிறீங்களே, உங்க உயிருக்கு உயிரான செல்வி ஜெயலலிதா அம்மாவை அப்படி சொன்னதற்கு பிறகு நீங்க பயணிக்கிறீங்கன்னா இப்ப உங்களுடைய அரசியல் நிர்பந்தம் என்னவா நான் புரிஞ்சுக்கலாம்? அதாவது அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் தவறான யார் விமர்சிக்க முடியாத அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் அந்த அறிக்கையிலே கடுமையான அறிக்கைன்னா அந்த அறிக்கை தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அண்ணாமலை கருத்து என்பது வேறு, கூட்டணி கட்சி கூட்டணி இயக்கம் என்பது வேறு. என்னங்க நீங்க அண்ணாமலை கருத்தை மட்டுமே வச்சு நம்ம கூட்டணியை முடிவு பண்ண முடியாது. இல்ல, எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் காட்டமான அறிக்கையை விட்டாரு, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். ஆனா அதற்கு பிறகு நீங்க அவங்களோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா அப்ப அதிமுக பத்தியோ செல்வி ஜெயலலிதா பத்தியும் உங்களுக்கு என்ன மதிப்பீடு இருக்குங்கிறதா என்னுடைய கேள்வி. சுருக்கமா பதில் சொல்லுங்க.
இந்த கட்சி கூட கூட்டணி வச்சது பாவ செயல்னு சொன்ன புரட்சி தெளிவாமா தான் 2004 சேர்ந்தாரு. அவர்கள் வழிகாட்டி அடிப்படையில தான் இப்ப கூட்டணி வச்சிருக்கிறோம். நன்றி. அதே அடிப்படை தான். நன்றி.